பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராஜு இருந்துட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கதிர் இருந்துட்டு, ப்ளீஸ் ராஜி, இப்போதைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாது, எப்படி இன்னும் 2 நாள் நீ ஊருக்கு வந்துரு, நம்ம எதுவாக இருந்தாலையும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பேசிக்கலாம். ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், உன்னை மீறி நான் எந்த தப்பும் பண்ணலை. தயவு செஞ்சு நீ என்னை புரிஞ்சுப்பேன், நான் கொஞ்சமாவது எதிர்பார்க்குறேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணவே இல்லை. அக்கா இங்கே பாருங்கக்கா, நான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கவே இல்லை, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவனை நான் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதான், அவன் எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனா இருந்துட்டு, அதான் கதிர் அத்தனை வாட்டி சொல்கிறாருல்ல, அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ராஜி, ஏன் நீ இந்த அளவுக்கு அவர் சொல்கிறத புரிஞ்சுக்காத அளவுக்கு நீ எதுக்கா இவ்வளோ திங்க் பண்ணிகிட்டு இருக்க, வேண்டாம் ராஜி, இது கடைசியில் எங்கே போய் முடியுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியை முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவேல் இருந்துட்டு, நீ போய் ஏதாவது சாப்பிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை நான் இந்த நிலமையில விட்டுட்டு நான் மட்டும் இப்படி போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லவும், ராஜி ஏதாவது உனக்கு கால் பண்ணிச்சா, பேசுனியா ராஜுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இல்லை நான் மெசேஜ் அனுப்பிட்டேன், நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அவகிட்ட நான் பேசுகிறதா சொல்லியிருக்கேன், அதனால தான் அவன் இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.